9,000ல் வியானா இருக்காங்க. ஸோ வியானா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 38,557 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. ஸோ வியானா வந்து டோட்டலாக வந்து கேம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அவங்க வந்து சில விஷயத்த பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க, பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்குது, சரியாக கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் பண்ணுவாங்களா, நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்களா, அதுதான் வந்து பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர்த்து இவங்களுக்கும் மற்றும் எஃப்ஜே அவர்களுக்கும் சின்ன ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரி வந்து ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு என்னன்ற மாதிரி கிளியராக தெரியாது. இந்த மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அவங்க அதிலே ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னும் கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு சில விஷயத்த பேசணும்னு நினைக்கும் போது பேச மாட்டாங்க, சைலண்டாக இருந்துடுறாங்க. வேறு என்ன போய் பேசிட்டு அது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரஜனோட ஓட்டிங் பார்த்தா 37,605 ஓட்டுகள். பிரஜன் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் கூட வந்து ஓரளவு ஓகே. பிரஜன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து என் ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ண என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஆள் எதுக்கு நீங்கள் பிக் பாஸுக்கு வந்தீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்கள் ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்துட்டு கேம் அடித்து ஆடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஊமையாக நடிச்சிங்களா, சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, அப்ரிஷியேஷன்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக. அது வந்து அந்த டாஸ்க் வந்து சூப்பராக பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை தவிர்த்து சில விஷயங்கள்லாம் கொளுத்தி போகிற வேலைலாம் பார்க்குறாரு. ப்ளஸ் வந்து இவரு தனியாக விளையாட மாட்டாரு, எப்பவுமே அவங்க ஒய்ஃப் கூடயே இருக்காரு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் வேறு அவங்க வேறுன்றதை வந்து இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரில. ஒன்றே இவரை எடுத்துடணும், இல்லை வந்து சாண்ட்ராவை எடுத்துடணும். யாராவது ஒருத்தர் எடுத்தால் தான் இவங்க 2 பேரில் வந்து யார் ரியல் கேமர்னு தெரியும். எனக்கு கேட்டால் பிரச்சனையை எடுத்துடலாம். ஸோ பிரச்சனைக்கு வந்து அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் வரல மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒய்ஃப்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டா கூட அவுட் பண்ணாவும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.